வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. எழுத்தாளர் லாச ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய குறுநாவல் கல் சிரிக்கிறது. 5 அத்தியாயங்கள் நிறைவு பெற்றன. இப்போது 6வது அத்தியாயம். இதுதான் நிறைவு பகுதி. வாசிப்பவர் மதுமிதா. மணச்சந்த் சவுக்கார் என்றால் தோசை மாவு போல் பொங்கி வழியும் ஊளைச்சதை, உப்பிய கன்னங்களிடையே தொங்கும் கொத்து மீசை, 3 மோவாய், பிதுங்கிய தூங்கு மூஞ்சி விழிகள், தலையில் சுற்றிய பெரிய முண்டாசுமாய் தரையில் விரித்த மெத்தை திண்டுகளிடையே சாய்ந்து கொண்டிருப்பதாய் எதிர்பார்த்து கொண்டு போனால் அது உள்ளத்துக்கு எவ்வளவு முரண் என்று எதிரே பார்த்தால்தானே தெரிகிறது. வெள்ளை மரப்பாச்சி போல் மெலிந்து சிறிய உருவம் ஒன்று சோஃபாவிலிருந்து எழுந்து அவரை வரவேற்றது. வெகு குட்டையாக வெட்டிய கிராப். குட் மார்னிங், என்னால் என்ன காரியமாகணும்? பாலிஷ் ஏறிய குரல். காலடியில் பெரிய கன்றுக்குட்டி போல் ஒரு நாய். அந்த காலத்து ராஜாக்கள் புலியை வளர்ப்பார்களாம். நாக்கை தொங்க போட்டு கொண்டு வந்த ஆளை அலட்சியமாக ஒரு முறை பார்த்துவிட்டு தன் சிந்தனைக்கு திரும்பிவிட்டது. குறைக்கவில்லை, ஆகையால் கடிக்கும். கடித்தால் துண்டுதான். ஒரு கணம் பேச்சு வராமல் திகைத்து நின்றார். சம வயதுதான் இருக்கும். அந்த சிட்டுருவத்தில் 1-2 வயது குறைத்து காட்டிற்றோ என்னவோ. எதிரே சோஃபாவை காட்டினான். சமையல் செய்ய பேப்பரில் விளம்பரம். ஆமாம், ஆள் எங்கே? அவன் குரலில் ஆவல் தெரிந்தது. உச்சரிப்பு கொச்சைதான், வேற்று பாஷை. ஆனால் தமிழ் அவனுக்கு பழகின பாஷைதான். நான் தான் ஆள், வேலை கேட்க வந்திருக்கிறேன். மிஸ்டர், நீங்கள் வேடிக்கை பண்ணுறீங்க. எனக்கு மதராசி ஜோக்குகள் ரொம்ப பிடிக்காது என்று வந்ததை கடைசி சமயத்தில் அப்படி திருத்தி கொண்டது தெரிந்தது. இல்லை சேட், மெய்யாத்தான், நான் தான் வேலைக்கு வந்திருக்கேன். அவன் முகம் சுளித்தது. நோ நோ, வாழாவிருந்தார். நீங்கள் பம்மன் தானே? பிராமன். ஆமாம், நான் நான்வெஜ். அது எனக்கு செய்ய தெரியாது, சாப்பிடவும் தெரியாது. அவன் சிரித்துவிட்டு உட்காருங்கள் என்றான். இல்லை சேட், நான் வேலைக்காரன் முறையில் வேலை கேட்க வந்திருக்கேன். பரவாயில்ல, உட்காருங்க. நல்லா இருக்கீங்க, நீங்கள் ஜென்டில்மேன். ஒரு நாள் நல்லா வாழ்ந்தோம். சிநேகிதர்களுக்கு கடன் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. இப்போ 4-5 வருஷமாக இப்படி பொழைப்பு. நல்ல காலம் கெட்ட காலம் மாறி மாறி. ஆமாம், காலம் கெட்டு கிடக்கு. ஆப்கோ நாம் தர்மராஜன். நல்ல பேரு. உங்களை மிஸ்டர் தரம்னு கூப்பிடலாமா? தர்மேந்திரா. ஃபிலிம் ஸ்டார் தெரியுமில்ல? சிரித்தான். மழமளவென்று சவரம் செய்து மாசு மறுவற்ற முகம். ரத்தம் செத்துப்போய் ஒட்டிய கன்னங்களுக்கு கொஞ்சம் முகமூடி மாதிரி தான் இருந்தது. ஆயினும் சிரிக்கும் போதெல்லாம் ஒரு கவர்ச்சி வெளிப்பட்டது. பல் மெய்தான், வரிசைதான். சேட், இப்போ எனக்கு கஷ்டம். நான் சமையல் செய்திருந்த இடத்தில் அவங்க குவைத்துக்கு போயிட்டாங்க. 3 மாதமாக தேடுறேன், குதிரல்ல. கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் ஒத்தாசை செய்யணும். நான் பிச்சைக்கு வரல, வேலை செய்து கூலி வாங்கத்தான் கேட்குறேன். நான் பிச்சை போடுறவன் இல்லை. மறுபடியும் அந்த புன்னகை. ஆனால் உங்களை வச்சுக்க மனம் இடம் கொடுக்கல, விடவும் மனம் இல்லை. லேபர் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. 2-3 பேர் வந்தாங்க, சிபாரிசோடு வந்தாங்க. மீட் சமையல் தெரியும்னாங்க. ஆனால் பார்க்கவே அசுத்தம், பிடிக்கல, அனுப்பிச்சிட்டேன். ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் சமயக்காரன் அவசியம் வேணும். எனக்கு சங்கடம் பண்ணிட்டீங்க. இப்போது நான் எல்லா வேலையும் செய்வேன் சேட். எல்லா வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். மற்ற வேலைக்கு வேலைக்காரி இருக்குது. சமையல் மட்டும்தான். நம்ம 2 பேருக்கு மாத்திரம். ஜாகை மாடியில் மேலே சுட்டி காட்டினான். அவ்வளவுதானா? 7-8 பேராவது இருக்கும்னு நினச்சேன். இது ஒரு வேலையா? ஆமாம் ஆமாம். காலையில் தோசை காஃபி, மத்தியானம் 1 மணிக்கு காணா, எனக்கு 2 சப்பாத்தி, அப்புறம் சோறு, மாலை சாயா பிஸ்கட், அதெல்லாம் டின்னில் இருக்குது. ராத்திரி சப்பாத்தி பூரி பாஜி ஆலு ஸ்லேட். சேட், ஊதி தள்ளிடுவேன். நான் சமோசா கூட செய்வேன். ஆனால் நீங்கள் செய்கிற மாதிரி பூ மாதிரி மடிக்க வராது. மசாலாவை உள்ளே வச்சு மேலே சிம்பிளாக மூடி பொரித்து எடுத்துடுவேன். உருவந்தான் வேற, ருசி ஒன்று தான். சலுகையாக சிரித்தான். இல்லை, டேஸ்ட் வேற தான். சமோசா வேற, நீங்கள் செய்கிறது வேற. பரவாயில்லை, நமக்கு 40 வருஷமாக இங்கேயே இருந்து மதராஸ் டிஷ்ஷஸ் நல்லா பழகி போச்சு.
மட்ட நினைப்பு வந்தால் புகாரிலேருந்து வரவழைச்சா போச்சு, மேலே வரமாட்டேன். இங்கேயே அப்போ சாப்பிடுவேன். ஆனால் ஐயர் உங்களை பார்த்தால்தான் மனசு இன்னும் தகராறு பண்ணுது. சேட், என் தோற்றம் என் துரதிர்ஷ்டம். ஆமாம், நீங்கள் ஐரோப்பியன் மாதிரி இருக்கீங்க சேட். அதுக்கு கூட நான் என்ன செய்வேன் சேட்? ஆமாம், பிரதி சனிவார் சாயந்திரம் எனக்கு லீவு கொடுக்கணும். நான் வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறைன்னு ரூல் பேசல, ஆனால் சாயங்காலம் மட்டும். அப்போது அன்னி ராத்திரி ரொட்டி பழம். தேங்க்ஸ் சேட். ராத்திரி வந்துடுவீங்களா? 10-11 ஆகுமே. பரவாயில்ல, வாசல் கதவுக்கு டூப்ளிகேட் சாவி கொடுக்குறேன். ராத்திரி எத்தனை நேரமானாலும் வாபஸ் ஆகிடுங்க. முக்கியமாக ராத்திரி தங்கணும். நமக்கு ஒரு துணை வேணும். நான் சீக்காளி. டீக் ஹை மகாராஜ், நாளை காலை வரேன். நாளைக்கு நல்ல நேரம். நோ மகாராஜ், மிஸ்டர் தரம். என் பேர் மணக்சந்த். நீங்கள் ஒரு ஹம்பக், ஆனால் நல்ல மனுஷன்னு நினைக்கிறேன். பிற்பகல் மணி எதிரே விபூதி மடலுடன் வெளி மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தார். நீ இன்னி காலையில் வல்ல, அம்பாள் வாயில் மண்ணை போட்டுடுவையோன்னு வந்து பார்த்தேன். நினைச்சபடியே ஆச்சு. நான் உங்ககிட்ட சாவியையே வாங்கிக்கலையே. இங்கே சாவியை வாங்கிட்டு போகிறதும் கொண்டு வரதும் கிடையாது. இதோ பார், இந்த தூணில் கல்லுக்கிடையில் ஒரு சந்து இருக்கே. இங்கே சாவியை செருகிட்டு போயிட வேண்டியது தான். காலையும் மாலையும் விளக்கு போட பண்டாரம் வருவான். அவனுக்கும் சாவி இருக்கிற இடம் தெரியும். இங்கே பூட்டி பாதுகாக்கிற மாதிரி ஒரு பண்டமும் கிடையாது. 1-2 இருக்கிறதையும் அம்பாளின் ஆபரணங்களையும் ராவோடு ராவா தர்மகர்த்தா எடுத்துட்டு போயிடுவார். இன்னைக்கு சனிக்கிழமை, அவரிடம் வாங்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். அம்மனின் சிக்கு பாவாடையை உருவிண்டு போகிறவன் போகட்டும், அவள் அம்மனம்மா நிற்கட்டும். மணி சிரித்தார். அவரவர் வேடிக்கையுணர்வு அவரவருக்கு தனி. ஆமாம், நைவேத்தியத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்க? கட்டளைக்கு கச்சை கட்டிண்டு வந்துட்டியே. சரியான மூக்கை உடைக்கிற கேள்வி. இதுவரை அது பற்றி யோசிக்கவே இல்லை. ரூம்லையே பொங்கி கொண்டு வர வேண்டியது தானா? மணி, ஒரு சகாயம். நான் காயமாக ஏற்பாடு பண்ணிக்கிற வரைக்கும் நைவேத்தியம் உன் வீட்டிலிருந்தே தயவு பண்ணு. பெண்ணிடம் கொடுத்தனுப்பு. செலவு என்னுடையதாக இருக்கட்டும். அப்புறம் மணி, காலை பூஜை நீயே பண்ணு. ராத்திரி மட்டும் எனக்கு விட்டு கொடுத்தால் போதும். மணி ஏளனமாக புன்னகை புரிந்தார். என்னவோ மாதிரி தான் இருக்கு, என்ன பண்ணுறது, சிரித்து விட்டு போகட்டும். இரவு 7:30-8 இருக்கும். மொட்டை மாடியில் 2 கோணங்களிலிருந்து 2 200 வாட்டுகள் இரவை பகலாக்கின. கைப்பிடி சுவர்களின் மேல் வரிசையாக தொட்டிகளில் குரோட்டன்ஸ் பூச்செடிகள், ஃபேன்சி கத்தாழைகள். ஓரமாய் குளிருக்கும் வெயிலுக்கும் அடக்கமாக இறக்கிய தாழ்வாரத்தில் மேசையில் சேட் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஐயர்ஜி, பகுஷுக் பகுஷுக். சூடாய் சுக்கம் சப்பாத்தியை பீங்கான் பிளேட்டில் கொணர்ந்து கைப்படாமல் இடுக்கியால் அவன் பிளேட்டில் போடுகிறார். பக்கத்தில் பீங்கான் கிண்ணத்தில் தாலில் ஒரு வில்லல் தோய்த்து சுவைக்கிறான். தரம்ஜி, இவ்வளோ சாஃப்டாக நான் சப்பாத்தி சாப்பிட்டு எனக்கு மறந்து கூட போச்சு. ஆள் வைக்கிறோம், சம்பளம் கொடுக்குறோம், செய்ய வேணாமா? நான் 2 தான் சாப்பிட்றது. இது இன்னைக்கு 4ன்னு நினைக்கிறேன். பஸ், என் நலத்துக்கு இது சாலட் நன்றாக இருக்கிறது. தேங்க்யூ சேட். அசல் குக் இவ்வளவு நல்லா செய்ய மாட்டான், அவனுக்கு செய்ய வராது. தேங்க்யூ சேட். ஆனால் இப்போ 5-6 வருடமாக நான் சமையல் வேலை தான் செய்கிறேன். மிஸ்டர் தரம், நீங்கள் சொல்லிட்டுருங்க. நீங்கள் மதராஸில் கிளவர் தான், ஆனால் நான் சவுக்கார். தங்கத்தை உரைச்சு பார்க்குறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆளை எங்களைப் போல் நீங்கள் எடை போட முடியாது. சரி சேட், நீங்கள் சொல்லிட்டுருங்க. மிஸ்டர் தரம், இந்த ஏற்பாடு எங்கேயோ சரியில்லை. ஓட்டை விழுந்திருக்கும் இடம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சேட் காலடியில் நாய் ஒரு முறை கம்பீரமாய் தலையை தூக்கி அவரை பார்த்து விட்டு தலைப்படுத்தது. அட சனியனே, இது கூட சம்பாஷணையில் கலந்து கொள்ளுமா என்ன? நீங்கள் ஏதோ பாண்டவ் ராஜ்குமார் மாதிரி அஞ்ஞாதவாஸ் காரணம் சொல்ல உங்களுக்கு இஷ்டம் இல்லை. நான் கேட்க மாட்டேன், உங்கள் இஷ்டம். ஆனால் நான் உங்களை நம்ப மாட்டேன். பிடரியில் முள் பிடுங்கிற்று. இந்த பாஜி ரொம்ப நல்லா இருக்கு. விரலை அதில் தோய்த்து வாய்க்குள் விட்டு கொண்டான். உங்களை எனக்கு பிடிக்கிறது. பலதரம் நீங்கள் நல்ல சாப்பாடு செய்கிறீங்கன்னு இல்லை, உங்களுக்காகவே உங்களை பிடிக்கிறது. ஆனால் நீங்கள் நாளையிலேருந்து சமைக்க வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் சேட்? நோனோ மிஸ்டர் மணக்சந்த். ஊசி முனை போன்ற கண்கள் அவர் முகத்தை துருவின. ஆல்ரைட், இதுக்கு முன்னால் எங்கே இருந்தீங்க?
4 மாசத்துக்கு முன்னால் அவங்க குவைட் போயிட்டாங்கன்னு சொன்னேனே, அவர்களுக்கு முன்னால் அவங்க கிட்ட தான் 5-6 வருஷமா இருந்தேன். ஸ்வஜாதி. அந்த வீட்டு லேடி தான் என் கஷ்டம் பார்த்து சமையல் வேலைகளை சொல்லி கொடுத்தாங்க. பல்லுக்குச்சியால் பல்லை குத்தி கொண்டு சேட் அருகே தொட்டியில் ஒரு பூவை சிந்தித்து கொண்டிருந்தான். பெரிய பூ, இதழ்கள் திறக்க யத்தனம் பண்ணி கொண்டிருந்தது. இரவு பூ. மிஸ்டர் மணக்சந்த், உங்களுக்கு என்னை பற்றி ஏதேனும் சர்டிஃபிகேட் வேணுமா? இது ஒரு குருட்டாம்போக்கு அடி. அவன் வேணும் என்று கேட்டுவிட்டாள். அவன் ஒரு கணம் மௌனம் சாதித்துவிட்டு, சரி போயிட்டு போகுது, போகிற வழி வர வழி எங்கேனும் பிள்ளையார் உண்டியலில் $1/4 போட்டுவிட வேண்டியதுதான். $1 போட்டு விடுவோம். சேட், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். நீங்கள் மனசுக்கு ஏற்றுங்க, முடியாட்டி என் அதிர்ஷ்டத்தை வேற எங்கானும் தேடணும்னு கடவுள் சித்தம்னா. தரம்ஜி, பரவாயில்ல, நான் சொன்னதை மறந்துடுங்க. சேட் அறையில் வாகில் 2 கட்டில்கள் ஒட்டி போட்டிருந்தன. ஒன்று சேட்டினுடையது. அடியில் போய் நாய் படுத்து விட்டது. 2 கட்டில்களுக்கும் இடையே ஒரு டீப்பாயில் மருந்து கடையே இருந்தது. விதவிதமான கலர் சைஸ் சீசாக்களில் மாத்திரைகள், கேப்சியூல்ஸ், இன்ஜெக்ஷன் டியூப்ஸ், டானிக்குகள், பெரிய சைஸ் ஹார்லிக்ஸ், பெரிய சைஸ் குளுக்கோஸ் பார்லே, மொனாக்கோ, ஒரு கண்ணாடி ஜாடியுள் ரொட்டி துண்டு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். தரம்ஜி, இந்த கட்டிலில் நீங்கள் படுங்கள். சேட், எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஓப்பன் ஏர் தான் பழக்கம். வராந்தாவில் படுக்கிறேன். ஓகே, குட் நைட். பாதி ராத்திரி விழிப்பு வந்துவிட்டது. எண்ணெய் போடாத கீழ் போல் கிரீச் கிரீச் உள்ளிருந்து ஒரே சீரில் வந்து கொண்டிருந்தது. ஹரே ராம், ஹரே ராம். பதறி ஓடி வந்து விளக்கை போட்டார். சேட் மடிமேல் 2 தலையலைகளின் மேல் தலை கவிழ்ந்திருந்தான். விழாவில் புரியை கட்டி இழுத்தது. என்ன பாய்? ஆஸ்துமா. திணறினான். என்ன வச்சிருக்கீங்க? டீப்பாயில் ஒரு சீசாவை காட்டினான். பரபரவென தைலத்தை எடுத்து முதுகில் தேய்க்க தேய்க்க உள்ளங்கையில் நெருப்பு பற்றி கொண்டது. ஆனால் சேட்டுக்கு முதுகில் கொப்பளித்த வண்ணமாயிருந்தது. சேட், இன்ஜெக்ஷன், மாத்திரை. மேஜை மேல் ஒரு அட்டையை காட்டி மேஜை மேலேயே ஃபோனையும் காட்டினார். டாக்டர் ஹமீத். இந்த நேரங்கட்ட நேரத்தில் வருவாரா? இவர் வருவார். ஃபோன் பண்ணினால் டாக்டர் ஊரில் இல்லை. சேட், இதுக்கு ஒரு சித்த மருந்து பவுடர் இருக்கு, புகைப்பிடிக்கணும், உடனே குணம் கிடைக்கும். அங்கே ஒரு பாட்டிலை சுட்டி காட்டினான். விழாவில் துருத்தி பார்க்க சகிக்கவில்லை. வெந்நீருள்ளுக்கு ஓடினார். நல்ல வேளை, அங்கே ஒரு கும்மட்டியும் கரியும் இருந்தது. இதற்குத்தான் போலும். ஒரு கட்டை விசிறி கூட போனஸ். கெரோசினை ஊற்றி மூட்டி விசிறி தணல் பண்ணி மருந்தை தூவி அவசரமாய் தன் இடுப்பு வேட்டியை அவிழ்த்து சேட்டை போர்த்தி. நாய் கட்டிலை சுற்றி சுற்றி வருகிறது. துயரத்தில் அதன் விழி அழகு கூடிற்று. அதன் பாஷை என்னவோ அதன் கண்களில் பேசுகின்றன. கோழை மார்பிலிருந்து சுரண்டி கொண்டு வந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தால் பீங்கானை காணோம். வேலைக்காரி எங்கே பத்திரம் பண்ணிவிட்டாளோ? ஐயோ கடவுளே! சட்டென்று கையை சேட்டின் வாயடியில் ஏந்தினார். சேட் ஆக்ஷேபனையில் தலையை பலமாக ஆட்டினான். தர்மராஜனுக்கு நரசிம்மாவதாரம் வந்துவிட்டது. டாம்யூ, துப்புங்கள் சீக்கிரம். வாஷ்பேஷனில் கையை சோப்பு போட்டு 8 தரம் கழுவிக்கொண்டு திரும்பி வருகையில் சேட் படுக்கையில் தலையணை மேல் கண்களை மூடிய வண்ணம் சாய்ந்திருந்தான். விழாவில் வயலினின் அபஸ்வரம் அடங்கி கொண்டிருந்தது. முகத்தில் அமைதி. சங்கோஷத்துடன் மெல்ல மெல்ல அவர் கையை நாடி பிடித்து கொண்டு நன்றியில் அழுத்திற்று. நெற்றியை ஒற்றினார். தரம்ஜி, தலகாணி அடியில் சாவி, பீரோவில் பிராந்தி. ஆ! பீரோவை திறந்து லாக்கரை திறந்ததும் முன்னணியில் கண்ணெதிரே சாவி கொத்து. 2 பெரிய சாவிகள், ராக்ஷல்கள், 3 சின்னது. ஆ! கண்ணோட்டம். அந்த அவசரத்தில் கண்டுகொள்ள முடிந்தது அவ்வளவுதான். உள்ளே தள்ளி பாட்டில் தட்டுப்பட்டது. 3/4 மேல் இருக்கும். காலையில் சேட் தோசையை ரசித்து கொண்டே, தரம்ஜி, இப்போ என் பிரச்சனை என்ன மாலும்? எனக்கு குக் கம் நர்ஸ் வேணும். முதல்லையே சொன்னா மிரண்டுடுவாங்க. என்ன சொல்றீங்க? சேட், யாரும் இல்லை, தனியாக மாட்டிக்கிட்டால் என்ன செய்வீங்க? இது மாதிரி நடந்ததில்லை. இதனால்தான் இங்கே வந்தவங்க தங்குறதும் இல்லை. நேற்று அட்டாக் மோசம். டாக்டர் ஃபோன் செய்த உடனே வருவார். அவர் குடும்ப சிநேகிதர். நேற்று லக் பெக்கூலியர். இருந்தாலும் நீங்கள் இப்படி தனியாக இருக்கக்கூடாது. என்ன வேணுமானாலும் நேரும். என்ன செய்யலாம்? அப்புறம் இட் இஸ் கடவுள் சித்தம்.
டாக்டரை குடும்ப சிநேகிதர் என்றீங்க, குடும்பம்? கடந்த 35 வருடமாக குடும்பம் கிடையாது. சேட் புன்னகை புரிந்தான். அது எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். ஒய்ஃப் முதல் டெலிவரியிலேயே போயிட்டுது, குழந்தையும் கூடவே போயிட்டுது. நான் அப்புறம் சாதி செய்துக்கல. அவங்களுக்கு ஒரு ரூல், நமக்கு ஒரு ரூலா? நான் கொஞ்சம் தனி தரம்ஜி. கஷ்டமாச்சே. கஷ்டம் இஷ்டம் எல்லாம் மனஸ் கட்டுப்பாடு வைராக்கியம் அப்படி இப்படி அநேகமாக முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன? கண்ணை சிமிட்டினான். அப்போது ஊரை பார்க்க போய் சேரலாமே, இங்கே என்ன தலையெழுத்து? உங்களுக்கு இன்னும் சம்பாதிச்சு என்ன ஆகணும்? சேட், ஒண்டியாளுக்கு உங்களிடம் போதுமானது இருக்கும்னு நினைக்கிறேன். ஊரில் என்ன இருக்குது தரம்ஜி? இங்கே வந்து 40 வருடத்துக்கு மேலே ஆகுது. இனிமேல் இதுதான் நம்ம ஊர். பொழுது போகணுமே, அதுக்குத்தான் வேலை செய்கிறது. சும்மா இருக்க முடியுமா? உட்கார்ந்து சாப்பிட்டா எத்தனை நாளைக்கு? நான் ஒரு நோயாளி. ஆடம்பர வாழ்க்கை. நான் பாடுற பாட்டை நீங்கள் பாடினால் எப்படி? நோ, அது ஒரு கொள்கை கூட. நேரமாயிட்டுது, நான் கீழே போகிறேன். தேங்க்யூ சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. நேத்திலிருந்து எனக்கு சகோதரன் மாதிரி. அவர் முதுகில் அறைந்தான். சற்று சுளீரென்றுதான். அவனுக்கு அவன் மேலேயே கோபம் என்னவோ. இப்படி தன்னையே காட்டி கொடுத்து கொள்ளும்படி ஆயிட்டுதே என்றோ. நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது, காது கேட்குதா? பதிலுக்கு காத்திராமலே கீழே இறங்கி போய்விட்டான். அவன் அப்பிக்கொண்டிருந்த பவுடர் வாசனை அவரை சூழ்ந்து தங்கிற்று. சேட்டுக்கு குளியல் அலர்ஜி. இப்படி உடம்பு இருந்தால் என்ன செய்வது? அன்று மாலை டாக்டர் வந்திருந்தார். சாரி மணக்சந்த்ஜி, நேற்று செங்கல்பட்டில் ஒரு டெலிவரி கேஸ். ரொம்ப தெரிஞ்சவங்க. உங்களை மாதிரி முஸ்லீம், என் மாதிரி கொஞ்சம் இசைக்கேடு. தர்மராஜன் டீயையும் பிஸ்கட்டையும் கொண்டு வந்து எதிரே வைத்தார். தேங்க்ஸ். புது சமையல்காரரா? சமையல்காரர்னு அழைக்காதீங்க, என் சகோதரன் மாதிரி. அவர் மிஸ்டர் தரம்ஜி. என்ன சேட்ஜி, உங்கள் ஜாதி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னால் உங்களோடு சேர்ந்து இவரை பார்த்ததில்லை. ஆனால் உங்கள் உடன்பிறப்பு. நேற்று இவர் இல்லாட்டி நான் மர்கையா. சேட், நீங்கள் சென்டிமெண்டல் ஆயிட்டீங்க. குட் டே. நெவர் மைண்ட். சேட்டுக்கு கோபம். டாக்டர் தன்னை சீண்டுவது. வெரி குட். டாக்டர் எழுந்தார். மிஸ்டர் தரம், தேங்க்யூ. அவரை நல்லா பார்த்துக்கோங்க. ஹீஸ் ஏ ஹார்ட் பேஷண்ட். அவர் எதிரேயே சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அவருக்கு தெரியும், சமாளிச்சுக்கிற மனுஷன், தைரியசாலி. அவர்கள் இருவரும் சிரித்தார்கள். கோவில் மண்டபத்தில் உட்கார்ந்து தர்மராஜன் குங்கும பிரசாதம் வழங்கி கொண்டிருந்தார். சனிக்கிழமையிலும் இது ஒரு மந்த நாள். சுவாமி தரிசனத்துக்கு கூட மாசக்கடைசி உண்டா? இன்றுதான் அந்த நாள். வேலைக்கு போய் 15 நாளாவது. தீர்மானம் இல்லாமல் ஓட்டிக்கொண்டே போனால் வந்த காரியம் நடக்கவே போவதில்லை. அது என்ன காரியம்? சேட்டிடம் வேலைக்கும் போகும்போதே இந்த திட்டத்துடன் தான் வந்தேனா? வேலைக்கு போனதுக்கு நிறுத்தி வச்சு காரணம் கேட்டால் கண்டிப்பாக சொல்ல தெரியாது. என்னவோ பொழுதுபோக்காக வந்தேன், என்னவோ கூடவே இருந்து ஆளை நோட்டம் பார்க்க வந்தேன். இந்த ஆள் கிட்ட வேலையை வாங்கிடுறது ஒரு சவாலாக நினச்சி வந்தேன். ஆனால் இந்த திட்டத்தின் கரு மஞ்சள் கருவோ வெள்ளை கருவோ. இங்கு வரும்போதே மண்டையின் பின்னால் ஒளிஞ்சிட்டிருந்திருக்கணும். இல்லாட்டா கோமதியை சந்திக்கும் முன்னாலேயே இவனுடைய விளம்பரத்தை நான் பார்ப்பானேன். நாங்கள் இப்படித்தான், இதற்காகத்தான், கோமதி காரணமாகத்தான் சந்திக்கணும்னு விதிச்சிருக்கு. சூழ்நிலை, சம்பவங்கள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த விதியை நோக்கித்தான் என்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கின்றன. நான் வந்த காரியம் இதுதான். இது எனக்காக அல்ல, கமலாம்பிகைக்கே தெரியும். கமலாம்பிகே, உன் உத்தரவு என்ன? கமலாம்பிகைக்கென்ன, புன்னகை பூத்த வண்ணம்தான். புன்னகை அரசி KR விஜயா இவளிடம் என்ன பண்ணிக்க முடியும்? எண்ணி எண்ணி என் தூக்கம் இருக்கிற அரைகுறையும் கெட்டு போயாச்சு. கண் மிளகாய் பழமாய் எரிகிறது. இன்னைக்கு ரூமிலிருந்து தூக்க மாத்திரையை எடுத்துட்டு போகணும். ஆச்சு, இங்கேயும் சுருக்க கடையை கட்ட வேண்டியதுதான். நவக்கிரக பிரதிஷ்டை இருந்தால் சனி பகவானை உத்தேசித்து கொஞ்சமாவது சுறுசுறுப்பு இருக்க வழி இருக்கு. திரும்ப திரும்ப அம்மன் மட்டும்தானே. 12 மணிவாக்கில் ஒரு கையில் பென்சில் டார்ச், ஒரு கையில் சாவி கொத்துடன் படியிறங்கி வருகையில் தர்மராஜனுக்கு உடம்பில் ஒரு ஜிவ்வு. தண்ணீரில் குட்டிக்கரணம் போடுகையில் அடி வயிறு சுருள்வது போல். தன் வாண்டு நாட்களில் கிராமத்தில் மரத்தின் உச்சாணி கிளையிலிருந்து துறவு கிணறில் டைவடிப்பது போல் த்ரில். உடம்பிலேயே ஒரு லேசு. அந்த லேசுனாலேயே
ஏதோ ஆத்மானுபவ ஆனந்தம். அதிகணக்காய் பார்த்தால் இடையில் வேறு சிக்கல் நேராமல் இருந்தால் 10 நிமிடங்களில் முடிந்து விடுகிற வேலைக்குத்தான் இத்தனை நாள் தவம். தான் கவனித்தவரை, அறிந்து கொண்டவரை சிக்கல் இருக்கவோ நேரவோ நியாயமில்லை. இது சிம்பிளாய் திறந்து மூடல் கேஸ்தான். ஆஃபீஸ் கதவு 2வது சாவிக்கு திறந்தது. 2 கைகளிலும் கைக்குட்டையை சுற்றி கொண்டு, கிளவுஸுக்கு எங்கே போகிறது? நாளைக்கு சேட்டு வந்து கைப்பட்டால் எல்லாம் சரியாகி போய்விடும். இருந்தாலும் துப்பறியும் நாவல்களில் படிக்கிறோம், சினிமா பார்க்கிறோம். எச்சரிக்கையாக இருந்துவிடல் நல்லது. கைக்குட்டையை சுற்றி கொண்டு பெரிய சாவிகளுள் பெரிய சாவியை போட்டு திருப்பினதும் நல்ல கணம். 4 இன்ச்சுக்கு குறைவில்லை. உள்ளே இன்னொரு சொர்க்கவாசல் கதவு, அடுத்த பெரிய சாவி. அதுவும் திறந்த பின்தான் மூச்சு தெம்படைந்தது. குபீரென்று கிளம்பிய குங்குமப்பூ மணத்தில் மண்டை கிறங்கிற்று. அலாரம் காம்பினேஷன் லாக். இது பற்றியும் புத்தகங்களில் படித்ததும் சினிமாவில் பார்த்ததோடும் சரி. அசட்டு தைரியம்தான். கமலாம்பிகை அருள் காப்பாற்றுகிறது. ஆனால் இந்த கதவுகளை வைத்துக்கொண்டு சேட்டுக்கு வேறு சிங்கநாதங்கள் எதுக்கு? கவலையே வேண்டாம். இது ஏதோ பழங்காலத்து கற்கோட்டை. மொத்தம் 3 அடுக்குகளில் மேலும் கீழும் ஏதேதோ தஸ்தாவேஜுகள், புஸ்தகங்கள், பதிவேடுகள். மேல் தட்டில் ஒரு குட்டி லக்ஷ்மி படம். நடுவில் லாக்கர் கொத்தில் தேடி அதற்கொரு குட்டி சாவி. அந்த சாவியை சேட் எங்கேனும் தனிப்படுத்தி இருந்தால் இத்தனை ரிஸ்க்கும் சிரமம் பாழ். திறந்ததும் 2 நகைப்பெட்டிகளை தாண்டி உள்ளே 10-15 குட்டி துணிப்பைகள் சுத்தமாக முடித்து போட்டு ஒவ்வொன்றிற்கும் லேபல் கட்டி தொங்கவிட்டு 2 வரிசைகளில் அடுக்கியிருந்தன. இதிலேயே குறைஞ்சது 50,000 முடக்கி இருப்பான்னு தோன்றது. 1,00,000 ரூபாய் மதிப்பு இந்த பைகளுள் மட்டும் இருக்கும். குத்து மதிப்பில். சரி சரி, நமக்கென்ன? நாம் தேடி வந்தது ஒரு முடிச்சுத்தான். இதோ சுருக்கவே அகப்பட்டு விட்டது. மிஸ்ஸஸ் கோமதி ரூபாய் 5,000. எடுத்து ஜேபியில் போட்டுக்கொண்டு மீதி முடிச்சுகளை அதனதன் இடங்களுக்கு நகர்த்திவிட்டு லாக்கரை பூட்டி உள்கதவை அடைத்து பிடியை துடைத்து வெளிக்கதவை பூட்டி பிடியை துடைத்து அசைன்மெண்ட் ஓவர், நோ நாட் எட், எதையேனும் ஞாபக மறதியா வெளியில் வச்சிருக்க போகிறேன். இல்லை, வெளியில் வந்து ஆஃபீஸ் அறையை பூட்டி மாடி ஏறி பீரோவை திறந்து சாவி கொத்தை இருந்த இடத்தில் வைத்துவிட்டு பீரோவை பூட்டி பீரோ சாவியை சேட் தலையணி அடியில் வைத்துவிட்டு மறுபடியும் கீழிறங்கி வாசற் கதவை திறந்து தன் பின்னால் பூட்டிக்கொண்டு வேகமாய் நடக்கலானார். இதுவரை தன்னை தாங்கிக் கொண்டிருந்த உவகை வடிய ஆரம்பிப்பதை உணர்ந்தார். ஜல்தி ஜல்தி. தன்னையே விரட்டி கொண்டு கோவிலை அடைந்ததும் சாவியை அதன் மறைவிடத்திலிருந்து எடுத்து கதவை திறந்தார். விளக்கில் சுடர் அசைவற்ற தீக்ஷண்யத்தில் பம்பரம் போல் தூங்கிக் கொண்டிருந்தது. அம்பாளின் பின்புறத்தில் அவள் பீடத்தில் துளாவினார். தெரிந்தவனுக்கும் தேடி தேடி தேடினால்தான் கிடைக்கும். பெரியப்பா சொந்த பிள்ளையை நம்பவில்லை. பென்சில் டார்ச்சில் ரொம்பவும் உஷாராய் தேடினதில் விளிம்பின் கோடு வெகு நுட்பமான கோடு. வெகு நுட்பமாக விரல் ரேகைக்கு இடறிற்று. ஜாக்கிரதையாக அதன் மேல் விளம்பிக்கொண்டே அது போன வழி போனதும் கல்லின் கருப்போடு கருப்பாய் இத்தனை வருட காலமாய் வடிந்து வறண்டு போன எண்ணெய் பிசுக்கோடு பிசுக்காய் அதுவே ஒரு பிசுக்குருண்டை போல பை முடிச்சு இருக்கும் ஜேபி தீயத் தொடங்கிவிட்டது. அகப்பட்டு கொண்டாரையா. பொத்தானை அழுத்தியதும் ஒரு சிறிய கல் கதவு விட்டு கொண்டார் போல் விட்டுக்கொள்ளவில்லை, தொங்கிற்று. பிரதிஷ்டையோடேயே சிற்பியின் வேலைத்திறன். உள்ளே கைவிட்டு துளாவியதும் அன்று பெரியப்பா தனக்கு காண்பித்தபடியே ஓலைச்சுவடி பத்திரமாக இருந்தது. இன்னும் ஏதேதோ புத்தகங்கள். அவைகளை வைக்க வீட்டில் பத்திரம் போதாது என்று பெரியப்பாவுக்கு தோன்றி இருக்க வேண்டும். சோதித்து பார்க்க இப்போ நேரமில்லை. நகைப்பையை உள்ளே தள்ளி கதவை மூடின பிறகுதான் தன் முகம் ஜலகண்டமாக கொட்டியிருப்பது உணர முடிந்தது. நோ டைம் ஃபார் எனிதிங். ஒரு முறை குனிந்து அம்பாள் முகத்தை பார்த்தார். என்ன சொல்கிறாள்? சிரிக்கிறாள். சிந்திக்க நேரமில்லை. உள் வெளவெளப்பு அதிகரித்து கொண்டே வந்தது. காரியம் முடிந்து விட்டதும் முறுக்கு தளர்ந்து விட்டது. எல்லாம் மனோபலத்தில்தான் நடக்கிறது. வீடு போய் சேரணும். கதவில் சாவியை போட்டு
திருப்பிக் கொண்டிருக்கையிலேயே பின்னால் இருந்து பிரணாம் மகாராஜ். இதயம் ஒரு தரம் தொண்டை வரை தாவி குதித்தது. திரும்பி பார்த்தால் தெரு கூர்கா சல்யூட்டில் அசையாமல் நின்றான். அவனுக்கு தலையை ஆட்டிவிட்டு கதவை அவசரமாய் திறந்து மூடிக்கொண்டு உள்ளே கதவின் மேல் சாய்ந்தார். சந்தேகமில்லை, எனக்கு வயசாகி கொண்டு வரது. சாவியை அதன் ஆணியில் மாட்டிவிட்டு படுக்கையில் உட்கார்ந்தார். அப்பா, என்ன தாகம்! தலைமாட்டில் கொம்பு தீர்த்தத்தையும் மடக்கு மடக்கு. பசிவேறு, ஆனால் தின்ன ஒண்ணுமில்லை. ரொட்டிக்காரன் காலையில்தான் வருவான். டின்னில் உப்பு பிஸ்கட் 4-5. இந்த பசிக்கு எந்த மூளை? இன்னும் கிளப்பி விட்டது. தலையணையில் தலை சாய்ந்ததை ஒழிய தூக்கம் ஏது? அடுத்தது என்ன? சுருள் ஓடத் தொலைப்பட்டது. அன்று பார்த்த பின் கோமதியை சந்திக்கவில்லை. அவளை கண்டு தன்னிடம் இருந்த 5000 கொடுத்து சேட்டிடம் கடனை ஃபைசல் பண்ணி நகையை திருப்பச் சொன்னால் என்ன ஆகும்? தேடுவான், குழம்புவான். 2 நாள் கழித்து வர சொல்வான். மறுபடியும் தேடுவான். கலாட்டா, அமர்க்களம். நாளை ஏற்படுமோ? அடகு பிசினஸை ஒழுங்காய் லைசன்ஸ் எடுத்து பண்ணுகிறானோ இல்லை என்று கோமதி சொன்னதாக நினைப்பு. தன் நகை மேல் கடன் வாங்கவே ஏகப்பட்ட சிபாரிசு என்றாள். அடகு வியாபாரம் முறையாக நடத்தவில்லை என்றாள். இது மாதிரி விளம்பரத்துக்கு இடம் கொடுக்க முடியாமல் திருடனுக்கு தேள் கொட்டினார் போல் தவிப்பான். கடன் போக நகை மதிப்பை தற்போதைய மார்க்கெட் ரேட்டில் ஈடு பண்ணியாகணும். என் பணத்தை வாபஸ் பண்ணி மிச்சம் அவளுக்கு லாபம். உங்களுக்காக வருத்தம் சேட், ஆனால் அவள் கஷ்டம் உங்கள் நஷ்டத்தை விட அதிகம். அப்புறம் நாளாவட்டத்தில் அது நாளோ மாதமோ வருடமோ ஏதேனும் சாக்கு சொல்லி, அப்போ என்ன சாக்கு சொல்ல வருமோ? நகை எப்படி என் கைக்கு வந்தது என்பதற்கு சமத்தா இரு என்று கோமதியிடம் நகையை ஒப்படைச்சாகணும். என் பணத்தை கொடுத்து சேட்டிடம் செட்டில் பண்ண சொல்வதற்கே என்ன கேள்வி கேட்கிறாளோ, சம்மதிக்கிறாளோ இல்லையோ, இதுகளுக்கெல்லாம் பிசுக்கென்று ஒரு அசட்டு கௌரவம் வந்துவிடும். இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. கோமதி எல்லாம் தெரிஞ்சவள் அல்ல. அவளும் இடை மனுஷன் சொல்வதை கேட்பவள்தான். சேட்டின் அடகு வியாபாரம் லைசன்ஸுடன் சாங்கோ பாங்கமாக நடப்பதாய் வைத்து கொள்வோம். அப்பவும் கேஸை தாக்கல் பண்ணுவானா? இவர்கள் ஒரு லேவாதேவிக்கு 3 புத்தகம் வைத்திருப்பார்கள். கிணறு வெட்ட பூதம் புறப்படுவதை விரும்ப மாட்டார்கள். இதனால் ஏற்படக்கூடிய ஹானியை விட படும் நஷ்டமே தேவலை. எப்படியும் கோமதியை முன்னாலேயே எனக்கு தெரியும், அவளுக்கு என்ன தெரியும் என்பது எந்த நேரத்திலும் அவனுக்கு தெரியக்கூடாது. இதை எப்படி மேனேஜ் பண்ண போறேன்? இதெல்லாம் நம் இஷ்டப்படி நாம் நினைத்து கொள்வது. பாதுகாப்பாய் இருந்த பண்டத்தை காணோம் என்றால் சும்மா விட மாட்டான். இதென்ன இல்லி பில்லி சூனியமா? முட்டாளாக்கப்பட எவன்தான் விரும்புவான்? யார் யாரை சந்தேகப்படுவான்? எம்ப்ராய்டரி ஒர்க்கர்களையா? அவன் ஏமாந்த சமயம் இருந்தால்தானே அவர்களை சந்தேகப்பட. ஒரு சமயமேனும் அசட்டையாக பாதுகாப்பாய் கதவில் சாவி தொங்கி பார்த்த ஞாபகம் அவருக்கு இல்லை. அப்புறம் நான் தான் 1000 பழகிவிட்டாலும் பிரதர் மாதிரி ஆகிவிட்டாலும் நானும் அவனிடம் வேலை பார்க்கும் ஆட்களில் ஒருவன்தானே. நேரடியா நாக்கில் பல்பட்டு கேட்க கொஞ்சம் அஞ்சலாம். ஆனால் ஒரு நாள் கேட்டேதான் ஆக வேண்டும். பீரோவிலிருந்து பிராந்தி எடுக்க சாவியை கொடுத்தது எப்போ ஸ்பஷ்டமாக ஞாபகம் வருகிறதோ அப்போ. ஆனால் என்னத்தை நிரூபிக்க முடியும்? அந்த கசப்பே, அந்த சந்தேகம் காரணமாக நான் வேஷம் போட்டு நின்றுடணும். அதுவரை நடக்கிறதை பார்த்துண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் சகிச்சிண்டு காத்திருக்கணும். அந்த டென்ஷனை தாங்க நமக்கு தெம்பு இருக்கா? இன்னிக்கே நாடி ஆட்டம் கொடுத்து போச்சு. இல்லை நானாவே சேட், நான் என்னவோ நினச்சேன், எனக்கு உடம்பு தள்ளல்ல, செலவு வாங்கிக்கிறேன்னு இப்போவே நோட்டீஸ் கொடுத்தால்? அப்பவும் நகை களவு போனதை எப்போ கண்டுபிடிக்கிறானோ? முதல் சந்தேகம் என்மேல்தான். வேட்டை நாய்களை அவிழ்த்து விடும் முன்னர் நான் ஊரை விட்டே போயிடுவேன். இப்பவே ஜூலி மண்டைக்குள் என்ன ஓடின்றிருக்குன்னு எனக்கு அஸ்தியிலே ஜுரம்தான். அதன் மோனமும் தோரணையும், உலகத்தையே ஒரு அலட்சியமாக்கும் பாவனையும், ஒரு யோகீஸ்வரன் அதனுள் புகுந்துண்ட மாதிரி இருக்கு. எதிலும் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையில் மிதந்து செல்ல வேண்டும் என்று நான் பட்ட ஆசை என்ன, இப்போ நடக்கிறதென்ன? வகையாக ஆழந்தெரியாமல் மாட்டிக்கொண்டு விட்டேன். மாட்டிக்கொண்டேனோ? இப்போவும் மிஞ்சி போயிடவில்லை. இன்னைக்கு இனிமேல் நாளைக்கு விஷயங்களை யதார்த்த தளத்துக்கு கொண்டு வந்து விட்டாள். கோமதி மேல் அனுதாபம் என்னால் தாங்க முடியாதபடி இருந்தால் முடிந்த சகாயம் அத்தோடு சரி. அவரவர் கஷ்டம் விதி அவரவர்களுடையது. மாற்றி அமைக்க நான் யார்? கடவுளா? இவ்வளவு தூரத்துக்கு உலையில் அழுந்தின பிறகுதான்
இப்படித்தான் இந்த பாடத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா போல் இருக்கு. இந்த யோசனையெல்லாம் ஏன் முன்னால் தோணவில்லை? கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் இல்லை. முழுக்க கெடல்ல. நாளை ராத்திரி பழைய நிலைக்கு திருப்பி வச்சிடுவோம். அதுதான் சரி. இந்த ஸ்டண்டுக்கெல்லாம் நாம் லாயக்கில்லை. கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கண் மூடி கண் திறப்பதற்குள் நன்றாய் விடிந்திருந்தது. சேட் இன்னும் எழுந்திருக்கவில்லை. உடம்பை முறித்து போட்டார் போல் வலித்தது. இன்னைக்கு ஏதாவது சிம்பிளாக பண்ணணும். அதைவிட மேல் சேட்டை இன்னைக்கு ஹோட்டலில் இருந்து வரவழைத்து கொள்ள சொல்ல வேண்டியதுதான். அவனும் தான் பிரியாணிக்கு அலைவானே. இன்னைக்கு நமக்கு ஓய்வு நாள். கீழே இறங்கி வாசற்கதவை திறந்து விட்டார். சாணி தெளிக்க வேலைக்காரி வரமாட்டாள். அவர்களெல்லாம் இப்போ ரொம்ப மேட்டிமையாகிவிட்டார்கள். பற்று தேய்க்க வருவதே 9 மணிக்குத்தான். வாசலில் பால் புட்டி இருந்தது. இது பழக்கம்தான். இந்த நேரத்துக்கு அது லவுட்டீஸ் ஆகாமல் இருந்ததுதான் ஆச்சரியம். பல் விளக்கிவிட்டு வடிகட்டியில் டிகாஷன் இறக்கி கொண்டிருக்கையில் ஒரு ஊளை. முதலாக அதை கேட்கையில் குடலை கலக்கிற்று. என்னவென்று ஓடி வந்தார். ஜூலியின் மூக்கு நுனி கூரையை முட்டிக்கொண்டு ஊளை. இன்னும் அதன் மூச்சு முடியவில்லை. இன்னும் புறப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த ஓலத்துக்கும் சேட் எழுந்திருக்கவில்லை. சேட் சேட் ஊஹும். சேட் மூக்கிலிருந்து ஒரு நூல் சளி வழிந்து உதட்டோரம் எச்சிலோடு கலந்திருந்தது. சேட் நெற்றியை தொட்டு பார்த்தால் ஐஸ். மூக்கடியில் கை வைத்து பார்த்தார். மூச்சின் அசைவு தெரியவில்லை. மை காட்! அவருக்கு உடம்பெல்லாம் உதறிற்று. ஃபோன் ஃபோன், டாக்டர் ஹமீத், டாக்டர் ஹமீத். ஃபோன் பண்ணினதற்கு டாக்டர் ஹமீத் வந்தது சுருக்கென்றாலும் அவர் பரிசோதனை சர்வ நிதானமாகத்தான் நடந்தது. ஸ்டெத். அப்புறம் கண் இமையை தூக்கி பார்த்துவிட்டு டீப்பாயில் ஒவ்வொரு மருந்து சீசாவாக, அதுவும் பழக்க தோஷம்தான், எடுத்து பார்த்து கொண்டிருந்தார். பரிசோதனைக்கு என்ன இருக்கும்? அவர் போய் 4 மணி நேரம் ஆகியிருக்கும். நீங்களும் நானும் தான் அவருக்கு இப்போ நெருங்கியவர்கள். ஐ ஆம் சாரி மிஸ்டர். சாரி, உங்கள் பேர் சட்டுன்னு வரல. தர்மராஜன். எஸ் மிஸ்டர் தர்மராஜன். அப்போவே சொன்னேனே, கார்டியா கேஸ். இவங்க முடிவு எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. நேற்று ஆஸ்துமா அட்டாக் இருந்துச்சா? இல்லை டாக்டர், நேற்று நிலைமை நல்லா இருந்தது. ஹலோ, வாட் இஸ் திஸ்? டாக்டர் ஒரு பாட்டிலை உயரை தூக்கி ஆட்டிக்கொண்டிருந்தார். எனக்கு தெரியாதே. தூக்க மாத்திரை? அதுவும் எனக்கு தெரியாது. அவர் மருந்து வழிக்கு நான் போவதில்லை. அவரே தான் சாப்பிடுற வழக்கம். இங்கே இருக்கிற ஐட்டம்ஸில் 2 தூக்க மாத்திரை. ஆனால் இது கார்டினால்னா அப்படின்னா? டாக்டர் பதில் சொல்லவில்லை. அலைந்து கொண்டிருக்கும் பார்வை தற்செயலாக ஜூலி மேல் தங்கிற்று. கொஞ்ச நேரம் அதையே மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார். ஹலோ ஜூலி, கமான் கமான். கையை நீட்டினார். ஜூலி வரவில்லை. அது இட்ட ஊளையில் அதன் பலமெல்லாம் வடிந்து விட்டார் போல் சொரத்தா இல்லை. வாயில் கொட்டாவி வழிந்தது. படுத்து கிடந்தது. அதன் தட்டில் நேற்றைய சோறு கொஞ்சம் சிதறி கிடந்தது. டாக்டர் பெருமூச்செறிந்தார். மனதை ஏதோ திடம் பண்ணிக்கொண்டு ஃபோன் பண்ணினார். டயல் பண்ணிக்கொண்டே அவர் கண்கள் தர்மராஜன் கண்களை சந்தித்தன. இது ஒரு மோசமான உலகம் மிஸ்டர் தர்மராஜன். அவர் ஒரு நல்ல மனுஷன், ஒரு பெரிய மனுஷன். நான் மிஸ்டர் மணக்சந்தை சொல்றேன். தர்மராஜனுக்கு முகம் வெளிறிவிட்டது. அந்த நிறம் இன்னும் வெளுக்க முடியுமோ? முடியும் போலதான் இருக்கு. மார்ச்சுவரி வேன் வந்து சேட்டை தூக்கி கொண்டு போயாகிவிட்டது. கூடவே நாய் தட்டும் போய்விட்டது. போலீஸ் வந்தது என்னவோ 4 பேர்தான். ஆனால் இடத்தை அப்படியே மொய்த்து கொண்டு அப்பிக்கொண்டார் போல் இருந்தது. அவரை அவர்கள் சட்டை செய்யவே இல்லை, இருப்பதாக பாவிக்கவில்லை. வீட்டை அவர்களே சார்ஜ் எடுத்து கொண்டு விட்டார்கள். அவரோடு யாரும் பேசக்கூட இல்லை. அவர்களே இதை எடுத்து அதை திறந்து அங்கே நோண்டி இங்கே மூடி என்னவோ பண்ணி கொண்டிருந்தார்கள். டப்பாவை கவிழ்த்தாற்போல் வீட்டை தலைகீழாக்கி தட்டி கொண்டிருந்தார்கள். இத்தனை ரகளை அவசியமா? ஆனால் இதுதான் அவர்கள் முறை போலும். எங்கேயோ அடித்தால் எங்கேயோ பல் போச்சு என்கிற மாதிரி. ஆனால் கேட்க முடியுமா? அவர் வழிக்கு யாரும் வரவில்லை. ஒரு கேள்வி கூட கேட்காமல் இது என்ன துப்பு? அவர் நடமாட்டத்தையும் யாரும் கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் அவர் வெளியே போக நேரும்போது சாப்பாட்டுக்கும் காஃபிக்கும் ஓட்டலுக்கோ பிளேடு வாங்க கடைக்கோ உள்ளேயே உட்கார்ந்திருந்தால் பைத்தியம் பிடித்துவிடும். இதற்காக வெளியில் போகாமல் இருக்க முடியுமா? யாரும் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. வெளியில் போகும்போதெல்லாம் ஒரு வாள் அவர் பின்னால் ஒட்டி கொண்டது. எங்கே போனாலும் தொடர்ந்து எத்தனை நாளியானாலும் விடவில்லை.
தான் அவ்வப்போது முளைப்பதை மறைக்கவும் முயலவில்லை. தூண்டிலில் மாட்டிக்கொண்ட மீனுக்கு நூல் விடுகிறார்கள். தானாக ஓய்வதற்கு காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவசரமே இல்லை. எதற்காக காத்திருக்கிறார்கள்? அவர் தன் ரூமுக்கு போகவில்லை. அது வேறு தன்னையே காட்டி கொடுத்து கொள்ளணுமா? கோவில் இன்னும் சனிக்கிழமை வரவில்லை. ஆனால் வேறு போக்கிடம் இல்லாமல் கால் அவரை அங்கே இழுத்துச் சென்றது. மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தார். என்ன செய்யலாம்? நேரம், அதன் நியதிகள் யாரை சட்டை செய்கின்றன? ரம்யமான சந்தியா வேளை. தெருவில் மும்முரமான போக்குவரத்து. அவரவர் ஜோலி அவரவருக்கு. என்ன செய்யலாம்? கிணற்றில் மொள்ள வந்தவள் யாரோ அவரை அடையாளம் கண்டுகொண்டு நமஸ்கரித்து விட்டு சென்றாள். என்ன செய்யலாம்? இப்படியே கம்பி நீட்டலாமா? நேரே ரூமுக்கு போய் சாவி ஜேபியில் தொட்டு பார்த்து கொண்டார். நல்ல வேளை, கேஷ் பெட்டியில் ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ இருக்கிறது தான். மோதிரம், ரிஸ்ட் வாட்ச் இருக்கு. புல்லாங்குழல் மறக்காமல் தெருவில் துண்டை விரித்து 4 காசு விழுந்து இனி அப்படித்தான் பிழைப்போ என்னவோ. மறந்து போச்சே. கோமதியின் நகை இருக்கே. மறுவேஷ்டி மறுச்சொக்காய் மட்டும் ஒரு சின்ன பேக்கிங். நேரே ரயிலேறி விட வேண்டியதுதான். முடியுமா? சுற்றுமுற்றும் ஓரக்கண்ணால் பார்த்தார். மண்டபம் தாண்டி குறைச்செதுக்களில் கிடந்த பாறை மேல் உட்கார்ந்த வண்ணம் ஒருவன் பீடி குடித்து கொண்டிருந்தான். தற்செயலாகவா? அதே சமயத்தில் அவன் முகமும் அவர் பக்கம் திரும்பி இருவர் கண்களும் சந்தித்தன. சட்டென்று முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டான். ஹோப்லெஸ். கோப கண்ணீர் விழியோரங்களில் உறுத்திற்று. ராத்திரி முடியாது. விக்ரமாதித்தன் சிம்மாசம் என படிப்பொம்மைகள். அகோ வாரும் பிள்ளாய் தர்மராஜரே, எங்கே போகிறீர்? வேறு வழியே இல்லை. காத்திருந்து அனுபவிக்க வேண்டியதுதான். வெள்ளிக்கிழமையன்று காலை 10 மணி வாக்கில் அவர் ஓட்டலுக்கு கிளம்ப ஆயத்தமாகி கொண்டிருக்கையில் ஒரு ஆள் ஒரு டிஃபன் கேரியரை கொணர்ந்து மேஜை மீது வைத்தான். என்னப்பா அது? சாப்பாடு. யாருக்கு? உங்களுக்குத்தான். முதுகுத்தண்டு குறுகுறுத்தது. சுவர்கள் நெருக்கலாச்சு. சாப்பாடேதான். எச்சரிக்கை, வெளியே போகாதே. ஏதோ விதிக்கப்பட்ட உணர்வு வந்துவிட்டது. ஆனால் அந்த விதி என்ன? அசையாமல் வெகுநேரம் தரையை பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருந்தார். விதி தரையிலா எழுதியிருக்கிறது? மாலை சுமார் 4 மணி இருக்கும். ஒரு சிவப்பு தலைப்பா மாடிக்கு வந்தது. சார், உங்களை இன்ஸ்பெக்டர் அழைத்து வர சொன்னார். அப்பாடி. ஆஃபீஸ் அறையில் இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்திருந்தார். குட் மார்னிங் மிஸ்டர் தர்மராஜன். இப்படி உட்காருங்க. இதோ இங்கே எதிர. சிகரெட்? பாக்கெட்டை நீட்டினார். நோ. புகையை பலமாக வெளியே விட்டார். ஏதோ காரியம் முடிந்த இன்பசதி. மிஸ்டர் தர்மராஜன், நாம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. A433, ஏன் இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி நீ அலையிற? நியூசன்ஸ், வெளியில் நில்லு. இதோ இந்த வாசல் படியில் கண்ணிலே படுற மாதிரி. 433 அவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. 433 யாருக்கும் பிடிக்காது. ராட்சச வளர்த்தி. கொரில்லாவுக்கு காக்கி உடுத்தின மாதிரி. அந்த குறுகிய நெற்றியும் சப்பை மூக்கும் தடித்த உதடும். மிஸ்டர் தர்மராஜன், இதுவரை உங்களை கூப்பிட்டு விசாரிக்கவில்லையே என்று உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். எங்கள் சோதனைகளை முடிச்சுக்கிட்டு அப்புறம் உங்களை அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. என்ன அவசரம்? புக். நான் தலையை சுற்றி மூக்கை பிடிக்க போகிறதில்ல. உங்களுக்கும் ரொம்ப சஸ்பென்ஸ் தான். ரொம்பவும் தான் சகிச்சிட்டு இருந்தீங்க. எனக்கு புரியலையா? வயசில் உங்களுக்கு நான் பிள்ளை மாதிரி. சிகரெட் நுனியை கீழே போட்டு கால் பூட்ஸில் தேய்த்து அணைத்தார். மிஸ்டர் மணக்சந்துக்கு குடும்பம் இருந்தால் குடும்பத்தில் யாரேனும் இந்த காரியத்தை செய்திருப்பாங்களோன்னு விசாரணை வேற மாதிரி போயிருக்கும். மரியாகாசி பாத்திரம் தேய்க்க காலை 1 மணி நேரம். அப்புறம் நாய்க்கு ஜவ்வு போட மத்தியானம் ஒரு 1/4 மணி நேரம். அத்தோடு சரி. எம்ப்ராய்டரி ஒர்க்கர்ஸ்க்கு பகல் வேலையோடு சரி. தங்கி இறந்தவருக்கு சாப்பாடு செய்து அவரோடு பேசி பழகி அவரை பற்றி மற்றவங்களை விட விவரங்கள் தெரிஞ்சவர் நீங்கள் ஒருத்தர் தான். ஸோ யூ ஆர் த சஸ்பெக்ட், ஒன்லி சஸ்பெக்ட். அதனால் உங்களை பற்றி எங்களுக்கு என்ன அவசரம்? நீங்கள் போகாத வரை. நீங்கள் தான் ஓடி போகலையே. நீங்கள் சரியாகத்தான் நடந்துக்கிட்டீங்க. சென்சிபிள் மேன். ஒரு விஷயம், மணக்சந்த் தூக்க மாத்திரையால் தான் செத்து போனார்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி நிச்சயமாக ருசு ஆவல்ல. அம்மாடி. பெருமூச்சை தர்மராஜன் வெளியில் தெரியாதபடி சிரமப்பட்டு அடக்கி கொண்டார். மகாராஜன் இன்ஸ்பெக்டர் அழகாய்த்தான் இருக்கிறான். மூக்கும் முழியும் ஆண்மையுமா? இது மாதிரி பிள்ளை இருந்தால் வலிக்கிறதா? ஏற்கனவே இதய கோளாறு கேஸ். தூக்கத்தில் இறந்திருக்கார்.
ஆனால் விஷயம் அத்தோடு முடியலையே. அப்போ எல்லோருக்கும் நிம்மதிதான். வேற சிக்கல் வந்துடுச்சே. கார்டினால் மாத்திரை எப்படி சேட் மருந்து ஸ்டாக்கிலே வந்துருச்சு. டாக்டர் ஹமீத் ப்ரிஸ்கிரைப் பண்ணல. சேட் கண்டிஷனுக்கு அது பவர் ஜாஸ்தி, ஒத்துக்காதாம். அத்தோடு இருந்தாலும் பரவாயில்லை. நாய் சாப்பாட்டில் சில்மிஷம் நடந்திருக்குது. எதுக்காக? இந்த காரியத்தை செய்தவனுக்கு எண்ணம் சரியா இல்லை. ஒப்புக்கொள்றீங்களா? சேஃப் கதவு, கைப்பிடி, அது மேலே ரேகை கூட இல்லை. தினம் புழங்குற சேட்டினுடைய கைரேகை கூட காணோம். அப்படி எப்படி இருக்க முடியும்? இருக்கலாம். மெனக்கெட்டு துடைச்சிருக்குது. சரி, சேஃபை திறந்து பார்த்தோம். ஒரு பை காணோம். என்ன முழிக்கிறீங்க? பைய காணோம்னா கணக்கு புத்தகங்கள் கூடவா காணாமல் போச்சு? முழுன்னு கட்டெரும்பு மாதிரி அவங்க பாஷையில் தான் இருக்குது. அவங்க ஜாதி கணக்கன் ஒருத்தனை வரவழைச்சு செக் பண்ணினோம். கோமதி அம்மாள் பேருக்கு உரிய பை காணோம். நாங்கள் கோமதி அம்மாளை கண்டு பேசியாச்சு. மை காட், அரை தட்டாமாலை சுற்றிற்று. மிஸ்டர் தர்மராஜன், இதில் பிரமாத சிக்கல் இல்லை. இது ஒரு திறந்து மூடுற கேஸுதான். முன்னாலேயே சொன்ன மாதிரி சந்தேகம் உங்கள் ஒண்டி மேல்தான். நான் உறுதிதான் பண்ணிக்கிறேன். உங்களுடைய துரதிர்ஷ்டம், ஆள் நாள் பார்த்த மாதிரி அன்னைக்கு பார்த்து செத்தானே, அதான். அவர் மட்டும் சாதாரணமாய் மறுநாள் முழிச்சு எழுந்திருந்தால் பை காணாமல் போனது என்னைக்கு அவர் கவனத்துக்கு வருதோ அன்னைக்குத்தானே. உங்களுக்கு அதற்கு வேண்டிய நேரம் இருந்திருக்கும். ஆனால் இந்த யோசனைக்கெல்லாம் இப்போ இடமில்லை. நான் டிராமா நடத்தப் போவதில்லை. நீங்கள் ஏதாவது சொல்வதற்கு இருக்கா? தர்மராஜன் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தார். எங்கே என்று கூட தெரியவில்லை. கல் சிரிக்கிறது. இன்ஸ்பெக்டர் விழித்தார். கல் சிரிப்பதை தெய்வம் சிரிப்பதாக எண்ணிக்கொண்டு அந்த சிரிப்புக்கு நமக்கு இஷ்டமான அர்த்தத்தை வரவழைத்து கொண்டு தெய்வம் கொடுத்த உத்தரவாக நினைத்து கொண்டு காரியத்தில் இறங்குகிறோம். காரியம் முடிஞ்ச பின் கல் தெய்வமாக மாறி அப்போ தெய்வம் சிரிக்கிறது. இன்ஸ்பெக்டருக்கு ஒன்றுமே புரியவில்லை. தர்மராஜன், என் ரிப்போர்ட் கம்ப்ளீட் ஆவறதுக்கு உங்களை ஒன்று கேட்கணும். அதுக்குத்தான் உங்களை வரவழைச்சது. கோமதி அம்மாளின் பார்சல் எங்கே? இங்கே நாங்கள் தேடாத இடம் பாக்கி இல்லை. PC 433 நகர்ந்து உள்ளே வந்து விட்டான். இன்ஸ்பெக்டர் அனுமதிக்கு அவன் காத்திருக்கவில்லை. அவர் பின்னால் நின்றான். மிஸ்டர் தர்மராஜன், கோமதி அம்மாளின் நகை பொட்டலம் எங்கே? PC 433க்கு தன்னை அடக்கி கொள்ள முடியவில்லை. இழுத்து ஒரு அடி. அடியா குத்தா அவர் தாடையில். தர்மராஜன் நாற்காலியிலிருந்து விழுந்தார். அவரை தூக்கி நிற்க வைத்து அதே இடத்தில் இன்னொன்று. கீழே விழுந்தவருக்கு இப்போ எழுந்து நிற்க முடியவில்லை. உதட்டோரத்தில் சிவப்பு ரிப்பன் புறப்பட்டது. ஏற்கனவே செழிப்பான அவருடைய வெள்ளை ரோஸ் கலரில் ரிப்பன் சிவப்பு மோவாயில் வழிகையில் இருவரும் வசியம் கொண்டவராய் பார்த்து கொண்டு நின்றனர். கல் சிரிக்கிறது நிறைவு பெற்றது. அடுத்து இன்னொரு வாசிப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.